ஆன்மீக அருள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். காசிக்கு நிகரான ஒரு ஸ்தலங்கள், அதாவது நம்ம காசிக்கு போக வேண்டியது இல்லைங்க. காசிக்கு பதிலாக இங்கே இந்த கோயில்களில் வழிபட்டாலே போதும். காசியில் செய்த புண்ணியம் பாவத்தை போக்கக்கூடிய வல்லமை இங்கே உள்ள ஆலயத்திற்கே உண்டு அப்படின்னு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய இடங்கள் ஆறுங்க. அதில் நம்ம ஆறாவதாக பார்க்கக்கூடிய இடம் ஸ்ரீவாஞ்சியம். இந்த ஸ்ரீவாஞ்சியம் காசியை விட வீசம் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காசியை விட உயர்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே குப்த கங்கை அண்ட் யமதீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 தீர்த்தங்கள் இருக்குது. இந்த குப்த கங்கை இதை பற்றி சொல்லி ஆகணும். இந்த குப்த கங்கை என்ன அப்படின்னா, இந்த கங்காதேவி எல்லாரும் காசிக்கு பாவத்தை தொலைக்கிறதுக்காக போகிறாங்க. அந்த கங்கைக்கே அந்த பாவம் பிடிச்சிருச்சு. எத்தனை பேருடைய பாரத்தை தான் தாங்கிறது? எல்லாரும் பாவத்தை இங்கே கழுவுனா அந்த கங்கையின் பாவத்தை யாருக்கிட்ட போய் கழுவுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்காங்க. அப்போ இந்த கோவிலில் அந்த கங்காதேவி தன்னுடைய 999 கலைகளுடன் 1000 கலைகள் கங்காவுக்கு, 1000 கலைகள்னா 1000 பேர் தோழிகள்னு கூட நம்ம எடுத்துக்கலாமே. அதில் ஒரே ஒருத்தங்களை மட்டும் அங்கே விட்டுட்டு, ஏன்னா அங்கே எல்லாரையும் விட்டுட்டு வர முடியாது, அதனால் ஒருத்தங்களை மட்டும் அங்கே விட்டுட்டு தன்னுடைய 999 கலைகளுடன் நீராடி அந்த பாவத்தை போர்க்கி கொண்ட இடமாக இந்த இடம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே யமதர்மன் என்ன பண்ணுறாரு, ஒரு தடவை ஈசன் திருவாரூரில் தியாகராஜன்கிட்ட போய், எல்லாரும் என்னையை வெறுக்கிறாங்க, எல்லாரும் என்னையை கெட்டவன்னு சொல்கிறாங்க, எனக்கு அதனால் ரொம்ப அதீத மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன், இதுக்கு ஏதாவது ஒரு மன அமைதி கிடைக்க ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்குறாரு. பாருங்கள், யமனே கவலைப்படுறார். அப்படி கவலைப்படும் போது அந்த ஈசன் என்ன சொல்கிறாரு, நீ ஸ்ரீவாஞ்சியம் போ அப்படின்னு சொல்கிறார். இந்த ஸ்ரீவாஞ்சியம் வாஞ்சிநாதர்கிட்ட என்ன சொல்கிறாரு, யமன் கேட்குறார். அப்போது கேட்கும்போது, சரி இங்கே உன்னுடைய வல்லமைங்கிறது பழிக்காது, நீங்கள் சேத்திர பாலகனாக இரு, முதல்ல வரும் பக்தர்கள் உன்னை கும்பிட்டுட்டு தான் என்கிட்ட வருவாங்க, இங்கே கும்பிட்றவங்களுக்கு அந்த யமபயம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, அதை நீ தான் பார்த்துக்கணும், அது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிடுறேன். அந்த மாதிரி இந்த தவம் இருக்கிறார். இங்கே யமன் தவம் இருந்து வரம் வாங்குறார். அதனால் இந்த இடத்தில் இந்த யமனுக்கு இங்கே முதல்ல கோயிலுக்குள்ளே நுழைஞ்சதுமே கோயிலினுடைய வலது பக்கத்தில் அந்த யமனுக்குன்னு சன்னதி உண்டு. அங்கே சித்திரகுப்தரும் அங்கேயே இருக்கிறாரு. அந்த யமனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்ட பிறகு தான் ஈசனையே தரிசனம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையாக இங்கே யமதர்மன் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இங்கே யமன் வழிபட்டதுனால இங்கே வழிபடுறவங்களுக்கு உயிர் வதை அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வும் உண்டு. அதனால் அவங்களுடைய கடைசி காலம் மறுபிறப்பு இல்லாத ஒரு சூழ்நிலைகளை இங்கே கொடுக்கும். அதனால் நல்ல புண்ணியம் செய்த ஆத்மாக்கள் மட்டுமே இங்கே தரிசனம் பண்ணுற மாதிரி நீ பார்த்துக்கோ, அந்த பொறுப்பு ஒன்றை கொடுத்துட்றேன்னு சொல்லி ஈசன் கொடுத்துட்டார். அதனால் அவ்வளோ சீக்கிரம் ஸ்ரீவாஞ்சியம் போக முடியாது. அப்படி ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு வந்தவங்களுக்கு அது கண்டிப்பாக அந்த ஈசனுடைய அருளால் அவங்களுக்கு யமவதை அப்படிங்கிறது குறையும் அப்படிங்கிறதும் இங்கே நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. சரி, இங்கே நிறைய பேர் இங்கே வழிபட்டிருக்காங்க. நிறைய முனிவர்கள் இங்கே வழிபட்டிருக்காங்க. கங்காதேவியே இங்கே வழிபட்டிருக்கிறதுனால அதனுடைய நிகழ்வுங்கிறது நமக்கு ரொம்பவுமே அற்புதமாக இங்கே இருக்குது. எப்படி காசியில் யமனுக்கும் பைரவருக்கும் அதிகாரம் இல்லையோ, அதே மாதிரி தான் இங்கேயும் யமனுக்கும் பைரவருக்கும் அதிகாரம் இல்லை. அதனாலேயே இது காசியை விட 100 மடங்கு மேலாக சிறப்பு பெற்ற ஒரு ஸ்தலமாக இங்கே கருதப்படுது அப்படின்னு சொல்லலாம். இங்கே எல்லா கோயில்லையும் இந்த கிரகணம் பிடித்தால் அந்த கிரகணம் தப்போ எல்லா கோயிலும் நட சாத்திடுவாங்க இல்லையா. ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டும் இந்த கிரகணம் பிடித்தால் நட சாத்தவே மாட்டாங்க. அந்த அந்த கிரகண நேரத்தில் இந்த கோவிலில் இந்த ஈசனுக்கு அபிஷேகமும் ஆராதனைகளும் நடக்கும். சுயம்புவாக இங்கே தோன்றிய ஈசன் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த காசிக்கு நிகரான ஸ்தலங்களில் உள்ள அந்த 6 ஈசனுமே சுயம்புவாக உருவானவர்கள் தான். அதனால் இந்த ஸ்ரீவாஞ்சியம் அப்படிங்கிறது கூடுதல் விசேஷமான ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தில் முடக்கு நீங்கக்கூடிய ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த கால்கை வலிப்பவர்கள் கூட இங்கே அந்த குப்த கங்கையில் நீராடி ஈசனை வழிபடுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய நன்மைகள், காசிக்கு சென்று தரிசித்த பலனும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.